இல்ல. நாம வசனம் தான் நமக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாமே வாக்குத்தத்தம் தான். ஆதி ஆகமத்துல இருந்து ஆமா எல்லாம் வாக்குத்தத்தம் தான். எது நமக்கு கொடுக்கிறாருங்கிறதெல்லாம் முக்கியம் காட்டலாம். எதை வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுகிறோம் அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். எதை நான் பிடிச்சுக்கிட்டேன் இல்லைங்களா, அது மாதிரி நாம இன்னைக்கு ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், 2024 போவோம் அப்படிங்கிற ஒரு காரியம். இது வாக்குத்தத்தமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, இது நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த பகுதி இதை நீங்க கொஞ்ச நேரம் தியானிச்சு இந்த பகுதியில நம்ம எப்படியெல்லாம் இந்த 2024 நாம் கடந்து போகலாம் அப்படிங்கறத நினைச்சு போனீங்கன்னா ரொம்ப சௌரியமான ஒரு காரியமா இருக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2024 வருடத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளும்படியாக ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று உண்மையான சாட்சியாய் ஜீவித்து ஆண்டவரே ஒரு பெருக்கத்தின் ஆண்டமாக ஒரு பரிபூர்ண ஆண்டாக இது எங்களுக்கு மாற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, யாருக்கும் தூக்கம் இல்லை. இது ரொம்ப ஆமா சந்தோஷமான காரியம். வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 2 to 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 2 to 4 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். குயவன் வீட்டிற்கு போ, குயவன் வீட்டுக்கு போப்பா. எரேமியாவுக்கு ஒரு கவுன்சில் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஒரு செய்தி கொடுக்க போறேன், இந்த செய்தியை நீ தெரிஞ்சுக்கணும். அவரே சொல்லலாம் இல்லையாங்க, சொல்லாம சொல்லக்கூடாதா? ஆமா, ஆண்டவரே சொல்லலாம். இப்ப என்ன செய்யறாருங்க, நீ போங்கிறார். ஏன் அந்த காரணம் புரியுதுங்களா? ஒரு விஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு எழுத்துப்பூர்வமா இருக்கிறத காட்டிலும் ஒரு படத்தின் மூலமா சொல்லும்போது என்ன செஞ்சிருங்க, அது நமக்குள்ள நல்லா பதிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் இந்த டெக்னிக்கலா என்ன பண்ணிருக்கிறாருங்க, முன்னாடியே பயன்படுத்திட்டார். ஆமே, அது இப்போ வந்ததுல எல்லாமே வேதத்துல இருந்து வந்ததுதான். சரி, இப்ப என்ன பண்றாரு, உனக்கு ஒரு விஷனை உனக்கு காட்டுறாரு. என்ன விஷன் வாசிங்க. போனேன், திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான், உயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் கெட்டு போயிற்று. இப்போ ஒரு நல்லா பாருங்க, உயவன் நல்லா பானை செய்வானா செய்ய மாட்டானா, பாத்திரம் செய்வானா செய்ய மாட்டானா, ஆனா செய்யறா. ஆனாலும் அது என்ன பண்ணிடுச்சுங்க, அங்கேயும் கெட்டு போய்விட்டது. அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப திரும்பி வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் இருக்கும்படிக்கு வேறே பாண்டமாக அவர் என்ன செய்தாங்க, வணைந்தான். அப்ப என்ன செய்யறாரு, முதல்ல பாத்திரம் செஞ்சாரு, அது என்ன பண்ணிடுச்சு, அவர் கையில இருக்கும்போது என்ன பண்ணிடுச்சுங்க, கெட்டு போச்சா இல்லையா? ஆமா, ஏதேன் தோட்டத்தில் அவர் கையில இருக்கும்போது என்ன பண்ணுச்சுங்க, பாத்திரம் கெட்டு போச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, திரும்ப அதை தன் பார்வைக்கு சரியா இருக்கும்படிக்கு என்ன பண்றாருங்க, புதிய பாத்திரமாக என்ன செய்யறாருங்க, அதை உருவாக்குகிறார். எப்படி, தன் பார்வைக்கு சரியானபடி. ஆமே. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை திரும்ப உருவாக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி உருவாக்கும் பொழுது தன் பார்வைக்கு சரியானபடியாக உருவாக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? சரி, வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமாய் பாத்திரத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. இப்ப என்ன கேக்குறாங்க, முதல்ல செய்யற பாத்திரம் கெட்டு போச்சு, திரும்ப தன் பார்வைக்கு சரியாக என்ன செய்யறாங்க, ஒரு பாத்திரத்தை செய்யறார். இப்ப ஏற்கனவே கெட்டு போன பாத்திரம் பார்த்து என்ன சொல்லணும், இவர் இஷ்டத்துக்கு என்னால என்ன செய்ய முடியாது, நான் வளர முடியாது அப்படிங்கும்போது இப்ப என்ன சொல்றாரு, அந்த மண்ணின் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏங்க அதிகாரம் இருக்குது, அதை எதை நல்லா செய்யணும், எதை எந்த பாத்திரம் பலவீனம் பாத்திரமா செய்யணுமா, சட்டியா செய்யணுமா, பானையா செய்யணுமா, இல்ல வேற ஏதோ நிறைய பாத்திரம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது மண்ணில் ஏதாவது செய்யணுமானா அவரு என்ன நினைக்கிறார் அது மாதிரிதான் என்ன செய்யணுங்க, ஆமா செய்யணும். ஆனா நாம என்ன நினைக்க கூடாதுங்க,
அது மாதிரி ஏன் என்ன செய்யல? ஏன்? ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவனை எப்படி படைக்கணுமோ அப்படிதான் படைப்பார். ஆமென். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ற, மிஞ்சி நாம என்ன செய்யறோம், அவரு மாதிரி நான் இருக்க கூடாதா, இவரு மாதிரி நான் இருக்க கூடாதா, இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதா என்று கேட்காதபடிக்கு தேவன் நம்ம மேலே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா பணக்காரனா இருக்கிறான், அவனெல்லாம் பார்த்தா ஆண்டவர் பணக்காரனா வச்சுட்டாரு, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, அவனை எதுக்கு வச்சிருக்கான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நாம என்ன நினைக்கிறோம், அவன் மாதிரி ஏன் என்ன மாத்தல? உங்களை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அப்படிதான் வச்சிருப்பாரு. நீங்க மிஞ்சி எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. இதுதான் முதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை உண்டாக்குற காரியம். அது இல்லாததுனாலதான் நிறைய பேருக்கு என்ன உண்டாயிருச்சுங்க, என்ன உண்டாயிருக்கு, ஸ்ட்ரெஸ் உண்டாயிருச்சு. அவனை போல இல்லையே, அவனை போல இல்லையா, அது என்ன மாதிரி இல்லையே. அப்போ ஆண்டவர் எப்படி செய்யணும்னு ஒரு தீர்மானிச்சிருக்கிறாரோ அப்படிதாங்க தீர்மானிச்சிருக்காரு. நீங்க எந்த விதத்திலும் நீங்களா மாற்ற முடியாது. அவர் மாற்றினாலோட நம்ம என்ன ஒரு நாளும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஏன் அந்த மண்ணின் மேலே அதிகாரம் அவருக்கு இருக்கிறது? வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் உள்ள மண்ணிலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அப்போ ஒரு மனிதனை உண்டாக்கினது யாருங்க? அப்ப அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய கூடாது, கேள்வி கேட்க முடியாது. இப்ப தெரியுங்களா ஏன் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, ஒரு மனிதனை மண்ணில உண்டாக்கி அவன் நாசில இவர் தன்னுடைய சுவாசத்தை ஊத்தினார், அவனுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன திட்டத்தின்படியாக நம்மை பயன்படுத்துகிறாரோ, அவர் எந்த நோக்கத்தின்படியாக நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த காரியம் மட்டும் செய்கிறது நல்லது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னு சொன்னா பின்னாடி இந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன் ஆண்டவருக்கு மாறாக நாம் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னால், அது அவருக்காக, அவர் மூலமாக, அவருடைய அதிகாரத்தின்படியாக செய்கிறது. தான் இஷ்டப்படி தன்னுடைய விசிஷன் என்ன பண்றாங்க, சிஸ்டியனை என்ன வேணாலும் செய்யலாங்க. யோபு போய் ஏங்க நல்லவன் தானே, உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து கொல்லாப்பு குலகரமான மனுஷன் தான். ஆனா அவனை போய் சோதிக்கணும் போல எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு? நல்லவனை ஏங்க சோதிக்கணும்? அது அவருதான் சித்தம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். யோபு ஏன் செஞ்சார்? நல்ல மனுஷன் தானையா? கேட்க முடியாதுங்க. அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளை செய்வார். ஆனா நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும். அவன் எதெல்லாம் இழந்தானோ அவனை திரும்ப ரெட்டிப்பான காரியங்களை கொடுத்ததும் அவர்தான். அல்லேலூயா. ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்பதை காட்டிலும் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை மட்டுமே நாம் யோசித்து பார்ப்போமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். காரணம், நமக்கு அவர்தான் உருவத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 to 20 வசனங்கள் வரை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரங்களை உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்ப என்ன சொல்றாரு? நீ எல்லாம் நான் என்ன தலையை தன்னால நிமித்திக்க முடியாது. காரணம், நான் யாருக்கு அடிமை? ஆமா, தேவனுக்கு அடிமை. ஏன்? என்ன விலைக்கு வாங்கிட்டாருங்க அவரு, என்னை கிரயம் கொடுத்து வாங்கிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடக்கணும். ஆமே, புரியுதுங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே கிரயத்துக்கு வாங்கிட்டாரு ஆண்டவர். தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மளை ஒவ்வொருவரையும் விலையாக வாங்கி இருக்கிறார். பிசாசானிடத்துல இருந்த நம்மை தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு அவர் கிரயத்திற்கு நம்ம வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்ப சுயமான காரியம் எனக்குள்ள ஒன்று இருக்க கூடாது. ஆமே, அப்ப என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட போய் உட்கார்ந்துடணும். என்ன ஆண்டவரை செய்ய சித்தமாயிருக்கு. அப்ப இதுதான் நமக்குடைய காரியம். ஆனா நாம நினைக்கிறோம், நான் என்ன நினைக்கிறோம் அது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது மாத்திரமே நடக்கும். ஏன் என்று சொன்னால் அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார், நாம் அவருடைய அடிமையா இருக்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம சிந்திக்கிறத காட்டிலும் ஆண்டவர் சிந்தனையின்படி நடக்கிறது ஆசீர்வாதமான காரியம். அல்லேலூயா. வாசிக்கலாம் யோபு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 9:12. என்னங்க வாசிங்க தம்பி. அவர் பறித்துக் கொண்டு போகிறார். அவர் பறித்துக் கொண்டு போகிறார். அவர் மரிப்பவன் யார்? நீ என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவரை கேட்பவன் யார்? இப்ப ஆண்டு போய் என்ன செய்யுங்க, நம்மள நிறைய சவுடாலாம் விடுறோம். ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா நம்ம தெரியாம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கேக்குறாரு, ஆண்டவரை போய் கேள்வி கேட்கறது நீ யாரா? நீ நம்ம லோக்கல்ல இருக்கிற ஓட்டு போட்ட ஆளுங்க நம்ம கூப்பிட்டு என்ன செய்ய முடியலங்க, கேட்க முடியல, பார்க்கவே முடியல, அப்புறமேல கேட்கறது. இப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கல, எனக்கு பிரச்சனை, கேள்வி கேட்க முடியலையே. ஆனா தேவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவரை போய் என்ன ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், உதாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாம் சரி சரி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திரும்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவர் பறித்து அவர்கிட்ட ஒன்னு எடுக்கிறாருன்னு சொன்னா அது யார் என்ன செய்ய முடியாது, வாசிங்க. அவரை மறிப்பவன் யார்? அவரை மறிப்பவன் ஒன்னு எடுத்துட்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ண, போகாதன்னு சொல்லி யாரும் நிறுத்த முடியுமாங்க? ஆமா, நிறுத்த முடியாது. நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர்கிட்ட போய் என்ன ஆண்டவரை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க, இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி அவரை கேட்கறதுக்கு நீங்க யாரு? ஒருத்தனும் கேட்க முடியாது. அப்ப என்ன நடக்குது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகள் 21:25 வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள்? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தார். என்னன்னு பண்ண செஞ்சாங்க? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செஞ்சான். புரியுதுங்களா? ஆண்டவர் யோசுவாவை தலைவராக கொண்டு வந்தார். மோசையே இருந்தாரு, பின்பு யோசுவா என்ன செய்யறாங்க, தலைமை பொறுப்பை எடுத்திருந்தாரு. அதற்கு பின்பதாக சாமுவேல் காலத்திலிருந்து என்ன பண்ணாரு, தொடர்ந்து நியாயாதிபதியில் அங்கங்க ஏற்படுத்தினார். பல தலைவர்களை அங்கங்க ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க, நியாயம் விசாரித்து கொண்டு வந்திருந்தார். ஆமே. அப்ப இந்த நியாயம் விசாரிக்கும் போது கொஞ்சம் ஆள் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றார், என்னை என்று வேற தேவனே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் இருக்கிற நாட்டுல பக்கத்துல ஏதாவது ஒரு ரொம்ப அவங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப 4 சாத்துவாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயாதிபதி எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு இந்த பேரெல்லாம் ஒழுங்கா கவனிப்பாரு. அவன் என்ன பண்ணுவான், இவங்களுக்காக போராடி திரும்ப அந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அடிமைத்தனத்துல கொண்டே விட்டுருவார், திரும்ப மீட்டுக் கொள்வாங்க. இப்படி நியாயாதிபதிகளாக அவர்களை மீட்டுக் கொண்டே இருந்தார்கள். அப்ப அடிக்கடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருடைய கரங்களிலே இல்லாதபடிக்கு அவர்கள் தன் கண் போனபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, போய்கொண்டே இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில இடரல் உண்டாகி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இல்லாதபடிக்கு நம்முடைய கண் சரிபோன வழியிலே நான் நடக்கும் பொழுது அங்கங்க நமக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. ஆமென், ஆமென். இது ஏங்க இப்ப சொல்றீங்கன்னா, நம்ம 2024 வந்துட்டோங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை யாரிடத்திலே இருக்கிறது, நான் யாரு மூலமாக செயல்பட வேண்டும், எந்த நிலையில இருந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அதை தான் இப்ப நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போனது, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் செய்தபடியே வணைந்தான். இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் தன் கண் போனபடி சரி போனபடி வாழ்ந்திருக்கிற மக்களை பார்த்து இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன் கையில இருந்தது கெட்டு போயிருச்சுப்பா, இவங்களை புதுசா வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா போதும் தனித்தையா இருந்தாங்க, அப்புறம் நியாயாதிபதிகள் வந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசி வந்தாங்க, ராஜாக்கள் வந்தாங்க. அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி இயேசுநாதரிட வந்து அதுக்கப்புறம் நிருபங்கள் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலரிட கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியிட கொடுத்து இப்படி நம்மள என்ன செஞ்சிருக்காங்க, அடுத்தடுத்த நிலையிலே கொண்டு போய் தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யும்படிக்கு தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டே வருகிறார்.
அல்லேலூயா. இந்த இடையில சில பேர் என்ன பண்றாங்க, கையில கெட்டு போயிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப பிடிச்சது என்ன பண்றாங்க, அவர் இஷ்டமான பாத்திரமாவே வணங்கிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்னைக்குமே அந்த நாத்தை ஒரு இடத்துல பறிச்சு அடுத்த இடத்துல நட்டு வச்சிடணும். திரும்ப திரும்ப குடிங்க எங்கேயா வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுங்க? ஆமா, அது பலனே இருக்காது. அதனால ஒரு இடத்துல பிடிங்கி ஒரு இடத்துல நட்டமா அதை அப்படியே அங்க விட்டுறணும். அப்படி இருக்கும் பொழுதுனா நாம பிசகி போயிட்டோம்னா திரும்பி ஆண்டர்கிட்ட வந்துட்டு அப்படியே விட்டுறணும். அவர்கிட்ட, ஆண்டர் நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவர், நான் போனது தப்புதான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் கைக்குள்ளான ஆட்களாய் மாறும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆமென். சரி, வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை ஏற்ற காலத்திலே, நீங்க நினைக்கிற காலம் இல்ல, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள். அப்ப என்ன பண்ணணுங்க, தேவன் என்ன உயர்த்தணும்னா அவருடைய கரத்துல தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவரு தான் நம்மள என்ன செய்யறாருங்க, ஆமா, உருவாக்குகிறாரு. 10 மாசம் பிறந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லீங்களா? அதெல்லாம் முடியாது. 10 மாசம் 5 மாசத்துல எனக்கு குழந்தை பெற்றுக்கலாம், டாக்டர் போய் எனக்கு 5 மாசத்துல குழந்தை போனா என்ன ஆகுங்க? புரியுதா நான் சொல்ல, புரியுதா? அப்ப ஏற்ற காலம் ஒண்ணு இருக்கு. 10 மாசம் பண்ணாதான் முழு குழந்தையா வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கையில எந்த நேரத்துல என்ன உயர்த்த விரும்புகிறாரோ அது வரையிலும் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் உங்களை உயர்த்த முடியும். எந்திரிச்சு குதிச்சு வந்தா என்ன ஆகுதுங்க? அப்ப என்ன பண்ணும், அவர் கரத்துல எப்ப ஆண்டவர் என்ன உயர்த்தீங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள் ஏற்ற வேளையில உயர்த்தும்படிக்கு நீங்கள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. முதல் காரியம், நாம வளரணும், நம்முடைய மேன்மை அடையணும், ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக இந்த 2024 அடங்கி இருங்கள். உங்களை ஏற்ற வேளையில ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடக்கிறபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய 6வது வசனம் மட்டும், 1 யோவான் 6 மட்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதா நம்மளை உருவாக்குகிற காரியங்கள். அப்ப களிமண் இருக்குன்னா, அப்ப குயவன் எந்தெந்த பக்கம்லாம் கையை திருப்புறோம்னா அந்த பக்கம்லாம் அந்த களிமண் என்ன செய்யுங்க, அது வளைஞ்சு கொடுத்தாதான் அது பானையா உருவாகும். இல்லைன்னா ஆமா, அடிப்பக்கம் சின்னதா போயிடும், இல்லைன்னா வாய் பெருசா போயிடும், இல்லைன்னா வாய் சின்னதா போய் அடிப்பக்கம் என்ன பண்ணுங்க பெருசா போய் என்ன பண்ணுங்க, அது பானை மாதிரியே இருக்காது, வேற மாதிரி ஏதோ ஆகி போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, அவர் என்ன சொல்றாரோ அந்த அடங்கி இருக்கிற காரியங்களை அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கும் பொழுது நாம் சரியான நபர்களாக நம்மை உருவாக்க முடியும். அல்லேலூயா. 3வது காரியம், மத்தேயு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 13 - 14 வசனங்கள் வரை. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வரி விசாலமுமாய் இருக்கிறது, பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமும் வழி நெருக்கமுமாக. ஆமா, கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்தான். அப்ப என்ன உருவாக்கணும்னு சொன்னா என்னுடைய வழி எப்படி இருக்கணுங்க, நெருக்கமா இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட போனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் என்ன பண்ணணுங்க, ஆமா நான் போகணும், நான் நினைக்கிற நேரமா ஆண்டவர் வரணும், நம்ம விட்டு பணையக்கார கிடையாது. நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன பண்ணணுங்க, காத்திருந்து சோத்திரம் பண்ணி ஆண்டவரே வாருங்க அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அவர் என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் வந்து கர்மேல் பருவத்துல நில்லுன்னு சொன்னோன்னே போய் நிக்கிறாரு. ததாப்புடான்னு ஒரு பெரிய இடி முழக்க சத்தம், இதுலதான் வர போறாருன்னு, அதுலயும் வரல. பெரிய காற்று அடிக்குது, அதுலதான் வர போறான், அதுலயும் வரல. மெல்லிய சத்தம் போல ஒண்ணு வந்துச்சு, அதுல ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, அது இடர்லா தான் இருக்கும், பயமா தான் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கால தாமதம் பண்ணும் பொழுது கொஞ்சம் நெருக்கி தான் போகணும் அந்த இடத்துல. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க,
புரியுதுங்களா? ஆண்டவருடைய பக்தி வழி என்பது கொஞ்சம் நெருக்கமான காரியம்தான், கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னு கேட்டா நம்முடைய மாமிசத்தோடு கூட போராடுகிற காரியம். ஆமே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற காரியம் மாமிசத்தோடு போராடுகிற காரியம். அது உலக வாழ்க்கையோடு கூட போராடுகிற காரியம். என்னுடைய இச்சை, என்னுடைய ஆசையோடு கூட போராடுகிற காரியம் தான் இந்த வேத வசனத்தின்படியாக ஆண்டவருடைய வழி என்பது, இல்லைங்களா? நம்ம ஆண்டவருடைய வழிக்கு நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சில நெருக்கத்துக்குள்ளதான் போகணும். மத்திய எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல கூட அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும். அப்ப தேவனோடு கூட போகணும்னு நினைக்கிறோம், என்ன பண்ணணுங்க? ஆமா, முதல்ல தன்னை வெறுக்கணும். தன்னை வெறுக்கணும் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். மாமிசத்தினுடைய கிரிகளை நான் வெறுக்கணும். அப்ப என்னுடைய மாமிசத்தினுடைய தன்னைத்தான் வெறுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதோடு கூட நான் போகிற காரியத்தை தான் வேதம் சொல்கிறது. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய வழியாக போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிலுவை வழி என்பது அது ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு பஞ்சு மெத்தை அல்ல, கடந்து போகிறது கடினமான காரியம். ஆனால் கடந்து போகும் ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் விலக மாட்டாருங்க, அவர் ஒரு நாள் விலக மாட்டார். உங்களை தங்களுடைய உள்ளங்கையில என்ன செய்யறாங்க, வரைந்து கொண்டு இருக்கிறார். கானான் தேசத்துக்கு போன ஜனங்களுக்கு வனாந்திரம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமென். தண்ணியே கிடையாதுங்க, பச்சை பசல்ங்கிற ஒரு செடி கூட அங்க கிடையாது, எல்லாம் மணல் தான். ஆனால் அவர்களுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் வனாந்திரத்திலே ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை இக்கட்டுல போனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை மட்டும் நம்ம மறந்துடாதீங்க. நெருக்கமான வாசல் தான், இடுக்கமான வழிதான், ஆனால் தேவன் நம்மோடு கூட வரும் பொழுது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 5 - 6 வசனங்கள் வரை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நம்ம எங்க நிலைச்சிருக்கணுங்கிறாங்க? நம்மளாம் கொடிதான், ஆனா எங்க நிலைச்சிருக்கணும்? ஒரு செடியில நிலைச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நாமெல்லாம் கொடியா இருந்தோமானால் ஒரு சபைக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கனி கொடுக்க ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கிறது. அதிக கனிகளை கொடுப்பதினாலே சீசர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். புரியுதுங்களா? கனி கொடுக்க மரமானலாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், இல்லீங்களா? அதனால சொன்னாரு, கனி கொடுக்கலப்பா, இந்த மரம் கனி கொடுக்க மாட்டேன், இடத்த கெடுத்துட்டு கிடக்குது, என்ன பண்ணலாம்? வேலைக்காரர் தோட்டக்காரர் என்ன சொன்னாரு, 1 வருஷம் இருக்கட்டும், உரம் போட்டு கொத்தி என்ன பண்ற, தண்ணி எல்லாம் ஊத்தி பாக்குற, பலன் கொடுத்தா பார்ப்போம், இல்லன்னா வெட்டிடுவோம். யாருங்க தோட்டக்காரரு? யார்? ஆண்டவர். இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மகிட்ட பரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல இல்ல, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போட்டு கொத்தி கித்தியில அவனை என்ன பண்ணிடுறேன், நான் சரி பண்ணி நான் கனி கொடுக்க வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணா, நான் ஆண்டவரிலே நிலைத்திருக்கும் பொழுது, நான் சொன்ன மாதிரி முதல்ல பாத்தீங்கன்னா அவர் கையில எப்படி ஒரு பானை அழகாய் வணங்கப்படுகிறதோ அதே போல அவருடைய கரத்துல நாம் இருக்கும் பொழுதுதான் ஒரு அழகான பயனுள்ள விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் நம்மளை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளே சுயமா ஒன்னும் செஞ்சிட முடியாதுங்க. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணும்? தேவ சாயலாகவே நம்ம என்ன பண்ணிடும்? முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கையில அடங்கிருங்க, கனி கொடுங்க, எல்லாம் என்ன பண்ணுங்க, அவரை மாதிரியே மாறிடுங்க. அதுதான் அவருக்குள்ள இருக்கிறது. என்ன வணங்குறாரு, தனக்கு இஷ்டமான பாத்திரமா வணங்குறாரு. அப்போ நான் அவருடைய சாயல், அவர் என்னவா என்ன மாத்த விரும்புறாரோ, என்ன மாதிரி மோல்டு பண்ண விரும்புறாரோ அந்த மோல்டுக்குள்ளாக நான் என்ன செஞ்சிடறோங்க, மாறிடணும். உங்களை பிரசங்கியா வச்சா நீங்க மோல்டு எப்படி இருக்கணுங்க, பிரசங்கியார மாறிடணும்.
உங்களை பாட வச்சா பாடகரா நீங்க என்ன பண்ண, பாடகர்னா போய் ஆர்கெஸ்ட்ரால இல்ல, ஆமா ஆராதனை காரியங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க, அடங்கி இருந்தா உங்களை அப்படியாக என்ன பண்ணுவாங்க, உருவாக்குறவரா இருக்கிறார். அவர் கையில தாங்க எல்லாம் மாத்தணும். புதிய மனுஷனை உருவாக்குறத அவர் கையில தான் இருக்குது. அவர் தனக்கு இஷ்டமான சாயலை நமக்கு என்ன செய்யறாருங்க, அப்படித்தானே கொடுத்தாரு. அவரு தன்னுடைய சாயலின்படியாக தன்னுடைய ரூபத்தின்படியாக நம்ம என்ன செய்யறாருங்க. ஆமா, அப்ப அவரு என்னவா உருவாக்குன்னு நினைக்கிறாரோ அப்படிதான் நம்ம உருவாக்குவார். அப்ப அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அவர் என்ன மாதிரி என்ன மோல்டு பண்ண விரும்புறாரோ செய்யுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். அப்படிதான் போய் கேட்டாரு. யாரு? சாமி. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். எபேசியர் இருக்கிற சரி, மத்திய எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. இது எவ்வளவு நாள் நம்ம செய்யறதுங்க? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்ப யாருங்க மாற்ற வரனா? முடிவு பரியந்தம். எதுங்க முடிவு? எண்டு எது? எது? ஆண்டோடைய. அப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா? ஆமா, ஒண்ணு நாம போய் சேரணும், இல்லைன்னா அவரு வந்து சேரணும். ரைட்டுங்களா? ஏதாவது ஒண்ணு சேரணும், நம்ம போய் சேரணும், இல்லைன்னா ஆமா அவர் வந்து சேரணும். இதுதான் முடிவு. அப்ப அது வரையிலும் நம்ம என்ன பண்ணணுங்க? ஆமா, ஓட்டத்தை பாதியில என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா நிறுத்திடக்கூடாது, சுத்தி ஒடியாந்துடணும். பாதியிலே திரும்பிக்கிட்டு நம்ம என்ன கூடாதுங்க, அப்ப இதுக்கு மேல நம்மளால ஓட முடியாது. அப்ப என்ன, நீங்க ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஏதோ அதனாலதான் ஒரு அழகான பாடல் இருக்கு. சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னாடி பார்க்க மாட்டேன், எனக்கு முன்னாடி சிலுவை இருக்கு, நான் அதை மட்டும் தான் பார்ப்போம். உலகம் அது எனக்கு தேவையில்லை, இது இருந்தா போதும், அது எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களோட மட்டும் இருந்தா போதுங்க. சட்டை என்ன செய்யறாங்க, மாறவே மாறாது. அது எப்ப பார்த்தாலும் 12 வயசு பிள்ளைக்கு பார்த்தா 14 வயசுல இருக்கு அதே ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. செருப்பு அவன் போட வளர்ந்துகிட்டே இருக்குது, அவன் போட்டு தேயவும் மாட்டேங்குது. புரியுதுங்களா? தண்ணி கிடைக்கல, அவன் கல் எடுத்து என்ன பண்றாங்க, குச்சி எடுத்து அடிக்கிறாங்க, கல்லு தண்ணியில இருந்து அங்க தண்ணி வருது. ஆண்டவர் காத்த ஊதுறாரு, காடையில கொண்டு வந்து நிரப்புறாரு. என்னையா அது? அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவரு போற பாதையில் நம்ம போனோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. நீங்க முடிவு பரிந்தும் நீங்க நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் இவைகளை விட்டு தன்னை ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா, வசனத்தை திருப்பி வாசிங்க. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஆண்டவரை சொல்ற வழியில நீங்க நடத்திட்டு சுத்திகரிச்சுக்கிட்டீங்கன்னா அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாக. அப்ப யாருக்கு உபயோகங்க? பரிசுத்தம் மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கே உபயோகமான ஒரு ஆளை என்ன செய்யறாங்க? பவுல் ஆண்டவருக்கு உபயோகமான ஆளா மாறினா இல்லைங்களா? இல்லைங்களா? இப்படிதானே மாறினாங்க. ரைட், ஓகே, வாசிங்க. எந்த நற்கை ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அப்படின்னா நாங்க கனத்துக்குரிய பாத்திரம் என்னங்க? கனத்துக்குரிய பாத்திரம் என்ன? மரியாதைக்குரிய. ஆமா, ஆண்டவரால மரியாதைக்குரிய இல்லைங்களா? ஒரு தானியேல் பார்த்து எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணுங்க, அந்தி சந்தி மத்தியான வேளையில அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இவனை தூக்கி சிங்கக்கபில போடுங்கன்னு சொன்னா ராஜாவுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. அவரு நல்லா நிம்மதியா என்ன பண்ணாருங்க, அவர் தூக்கி இருந்தார். இவருக்கு விடிய விடிய தூக்கம் வரல. ராத்திரியில எந்திரிச்சு போய் என்ன பண்றாருங்க, சிங்கக்கபி வாசல்ல போய் நின்று, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறாரா? எஸ், இருந்தார். ஆமே, அதுதான் கணம். வந்து சொல்றாரு, தானியேலுடைய தெய்வமே அல்லாமல் தேவனே இல்லை. அப்ப எப்படி கனமான ஆளா மாறுறாரு பாருங்க. ஆண்டவர் கையிலே ஒரு மனிதன் வணங்கப்பட்டானே ஆனால்
அவன் தேவனுக்கு முன்பாக கனத்துக்குரியவனாய் மாறுவான். அவன் உலகத்திற்கு அவன் மகிமைப்படுகிற மரியாதைக்குரிய கனமுள்ள பாத்திரனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இந்த உயர்வு எத்தனை காசு கொடுத்தாலும் வராது, லஞ்சம் கொடுத்தும் வராது. ஆமென். ஒத்துக்கிறீங்களா? 2024 இதுதான் நம்ம செய்ய போறோம். சரி, வாசிக்கிறோம். இதுக்கு தேவையானது என்ன? இப்படிலாம் நம்ம நல்லா பண்றோம். தேவை என்ன? கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அவருக்குள்ள வணங்கணும்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருந்திருந்தா நான் சரியா நடப்பேன். பாவ மன்னிப்புன்னா நான் அவருக்கு என்ன செய்யமா இருக்கிறேன்? அவருக்கு என்ன ஆயிடுறேன்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவனாய் மாறி விடுகிறேன். புரியுதுங்களா? அப்ப பாவ மன்னிப்பு எனக்கு எப்ப வருதோ அப்ப அவருடைய கிரயத்துக்குள்ள மாறிடுறேன். அப்ப அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்க வேண்டிய நிலை நமக்குள்ளே உண்டாகிறது. அப்ப முதல்ல பாவ மன்னிப்புடைய நிச்சயம் நமக்கு வர வேண்டும். நம்ம பாவத்தை சொல்லிட்டு ஆண்டவரை பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படின்னா என்ன? அப்ப நான் உன்ன பாவத்தை பத்தி நான் அறிக்கையிடுறேன். அப்ப அறிக்கை செய்து நான் என்ன செய்யணும்? ஆமா, இதோட பினிஷ், ஆண்டவர் இதை வேணுமே செய்ய மாட்டேன். சப்போஸ் வந்துருச்சு நான் பண்றது புதுப்பிக்கணும். ஆண்டவரை நான் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டேன், என்ன 2வது வாட்டி வந்துருச்சு ஆண்டவரை கொஞ்சம் சொல்லுங்க. திரும்ப ஒரு வாட்டி மாட்டிக்கிறோம். அப்போ திரும்ப என்ன பண்ணும்? ஆண்டவர் 2வது வாட்டி வந்துட்டேன், 3 வாட்டி 4 வாட்டி போனா நம்மளுக்கு என்ன பண்ணிடுங்க? சே, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியம் சொன்னாங்க, இனி எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், நமக்கு ஒரு முடிவு எடுத்துக்குவோம். ஆமே, புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அறிக்கை எடுக்கிற காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அந்த அறிக்கை எடுக்கும் பொழுது என் மனது நிறைவா இருக்கணுங்க. அப்பா, என்னுடைய பாவம் எல்லாம் போயிருச்சுன்னு என் மனமே சொல்லும், என் இருதயமே சொல்லும். என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு நம்முடைய இருதயம் தான் நமக்கு சொல்லும். ஆமே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யாராவது ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனமா வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க, உங்களுக்குள்ளே தான் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து சொல்லணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை எனக்கே தெரியுங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றது, எனக்கு வயிற்று வலினா எனக்கு தெரியுங்க, எனக்கு பாவம் மன்னிப்பினுடைய நிச்சயம் எனக்கு வந்துட்டு எனக்கே தெரியும். ஓ, ஆண்டவர் என்னை மன்னிச்சுக்கணும். அப்ப என்ன பண்றேன்? இதுவரையிலும் இருந்த பாரம் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல். சுமந்துட்டு போயிட்டு இருக்கேன், எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தா எனக்கு தெரியுமா தெரியாதாங்க? என்கிட்ட இருந்த பாரம் நீங்கிருச்சுமா, நீங்குதான் தெரியுமா தெரியாதாங்க? ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பைபிள் மாதிரி இப்ப பைபிள் அளவுக்கு இல்ல, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பைபிள் அளவுக்கு ஒரு புக் ஒண்ணு வித்துச்சு, யாருக்கா தெரியுமா? தெரியுமா? பேர் ஞாபகம் இல்ல. இல்ல, மோட்ச பிரயாணம் ஒரு புக்கு கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க அந்த பைபிளை வாங்கி பாருங்க. கிறிஸ்டியான்னு ஒருத்தர் பரலோக ராஜ்யம் போறதுக்காண்டி புறப்படுறார். அது நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற, வேதத்துல நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் தாண்டி அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான ஒரு காரியத்தை கிறிஸ்டியான் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பேரை போட்டு அவர் தான் எழுதுவார். அதான் அவர் தான் கிறிஸ்டியான். போயிட்டே இருப்பாரு. அங்க போகும்போது பாவம் என்கிற ஒரு காரியம் வந்தது, பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் வந்துச்சு. நான் போனேன், ஒரு வாசல் இருந்துச்சு, என் பாவ மூட்டையை தூக்கிட்டு போனாராம். அதுக்குள்ள போகும்போது மூட்டை கீழே வந்துச்சான். சொல்றது புரியுதுங்களா? பானை இறங்கிருச்சு, அந்த இடத்துல பரிசுத்தமா இருந்துச்சு, இயேசு ரத்தம், இப்படி எல்லாம் போட்டுப்பாங்க. மோட்ச பிரயாணம் எங்கேயாவது கிடைச்சுன்னா தயவு செய்து வாங்கி படிச்சிருங்க. பேர் தெரியுதா? மோட்ச பிரயாணம். நீங்க வாங்கி படிங்க, பைபிள் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான புத்தகம், ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு புத்தகத்தை நான் சொல்றேன், படுவேதனையில் பரம வெற்றி. ரிச்சர்ட் உம்பர்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஒரு அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமான ஜீவித்த ஒரு மனிதன் ரிச்சர்ட் உம்பர் எழுதின படுவேதனையில் பரம வெற்றி. இந்த புக்கெல்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும், உள்ளம் உடஞ்சு போயிருங்க. ஆண்டவருக்கு நம்ம வைராக்கியமா நிக்கிற ஒரு காரியம் நமக்கு அதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட புக்கெல்லாம் வாங்கி படிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வாசிக்கலாம். தீத்து எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 7 வசனங்கள் வரை. தீத்து 3:6-7. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு நம்பிக்கையின்படியாக
அவர் தமது இரட்சகராகிய ஆ. இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம சம்பூரணமா என்ன செஞ்சிருக்காருங்க. அப்ப யார் நமக்கு ஒண்ணு கொடுத்துற? பாவம் மன்னிப்பு ஒண்ணு கொடுத்துருக்காரு. இப்ப என்ன கொடுத்துட்டாருங்க? பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த பரிசுத்த ஆவி நமக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் எங்கெங்கெல்லாம் தப்பு கொடுக்க செய்யறோமோ அந்த இடத்துல வந்து என்ன செய்வாருங்க அவரு. ஆமா, நான் இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல்ல எல்லாம் லீடர் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் பீப்புள் லீடரா, அவங்க மாதிரி வந்து என்ன பண்ணுவார், நின்றுட்டே அந்த பக்கம் போவாது, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப சொல்லக்கூடியவர் யாருங்க? அதுதான் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் ஒழுங்கான வழியில நடக்கணும், நான் ஆண்டவருக்குள்ளாக நடக்கணும்னு சொன்னா எனக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப கையை வச்சு வணங்கும் பொழுது அது எப்படி வணங்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த பானையும் அப்படியே வளைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி வளையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம். முதல்ல பார்த்தோம் பாவ மன்னிப்பு நமக்கு தேவை என்று, 2வது பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பது, 3வது காரியம் யோவான் 6:40வது வசனம். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்ப நமக்குள்ள என்ன தேவையா இருக்குங்க? விசுவாசம் தேவையா இருக்கு. அப்ப பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியானவர், அடுத்து என்னங்க? விசுவாசம். இந்த 3 நமக்கு தேவைங்க. இந்த 3 இருந்தாதான் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை வணங்கிறாரோ அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுங்க, வளைய முடியும். இல்லைன்னா அந்த களிமண்ணுக்கு கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊத்துனா என்ன பண்ணுங்க, அப்படியே வலிஞ்சு போயிடும். ரொம்பவும் கட்டியா இருந்தா என்ன பண்ணுங்க, அது இஷ்டத்துக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணும், எந்த நேக்க அந்த மண்ணை எந்த அளவுக்கு பிசைஞ்சா சரியா இருக்குமோ அதே போல மாத்துறதற்கு ஒரு வழி வேணும்னு சொன்னா நமக்கு பாவ மன்னிப்பு தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை, விசுவாசம் தேவையா இருக்கிறது. இந்த 3 நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை எப்படி வணங்கணும்னு நினைக்கிறாரோ அப்படியே நாம் வளைந்து கொடுக்கிற ஒரு களிமண்ணாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிளா கூட ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புறேன். வாசிங்க. ஆதியாம் புத்தகம் 12வது அதிகாரம் 1 - 3 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம். ஆபிரகாம ஆண்டவர் வணங்க விரும்புகிறார். தன்னுடைய பாத்திரமாய் வணங்க விரும்பும் பொழுது ஆண்டவர் அவனை செப்பரேட் பண்றார், தனித்துவமா கொண்டு போறார். நான் சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப ஆண்டவர் எப்படி எப்படியெல்லாம் தன்னை நடத்த விரும்பினாரோ அப்படியெல்லாம் ஆபிரகாம் அவன் ஆண்டவர் சொன்னபடி நடந்தபடினால்தான் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கணம் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவருடைய கையில இருக்கிற களிமண்ணாக அவர் விரும்புகிற பாத்திரமாக அவன் மாறும் பொழுது அவன் கனத்துக்குரியவனாய் மாறி இருக்கிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், வா என்றார். உன்னை எங்க அனுப்ப போறாருங்க? நான் உன்னை செய்ய போறேன், எகிப்தில் இருக்க ஜனங்களை விடுதலை ஆக்கணும், அதுக்கு வேற ஆள் இல்ல, நீ தான் வரணும், வா அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்றான்? அவன் 1008 காரியம் சொன்னாலும் என்ன பண்ணாரு, ஒன்ன நான் வணங்கியாம விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவனை கொண்டு போய் சேர்த்தாரு இல்லையாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சமோ 30 லட்சம் ஜனங்க அப்படியே நடத்தி கொண்டு போனாரா இல்லையா? அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மோசேயை மாற்றிருக்கிறார். காரணம், ஏறு மலை மேல ஏறி இறங்கு. சீனாய் மலை மேல ஏறி இருக்காரு இல்லைங்களா? புரியுதுங்களா? சீனாய் மலை மேல ஏறி இறங்கிட்டாருன்னு சொன்னாங்களா? ஏறுனா இறங்குற ஈஸியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மலை எப்போதுமே கூறா இருக்குமா. ராத்திரி 3 மணிக்கு ஏறிட்டு சீக்கிரமா 9 மணிக்குள்ள இறங்கிடணும், இல்லைன்னா சூடு தாங்காது, அந்த அளவுக்கு கொதிக்குமா. அதனால எந்த நேரம் வேணாலும் ஏறி எந்த நேரம் வேணாலும் என்ன செய்ய முடியாது. இவரு பாருங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு பாரத்தோட ஒரு அந்த இடத்துக்கு போயிருப்பார்.
ஏன்னு கேட்டா ஆண்டவர் வணங்குகிற பாத்திரம் என்ன ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னிக்கிறான் மன்னி, இல்லைன்னா என் பேரை என்ன செஞ்சிருங்க கிறுக்கி போட்டிருக்க ஆண்டவர். எவ்வளவு அவனை உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க. ஆமே. அப்ப அவனுக்குள்ள என்னங்க இருந்துச்சு? ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது, ஆண்டவருடைய நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது, ஆண்டவருடைய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு மூன்றாவது நிறைய இருக்கிறாங்க, ஒரு 3 நபர்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 15 to 16 வசனங்கள் வரை. அதற்கு கர்த்தர் அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். பவுலை பத்தி சொல்றாரு, நான் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமா நான் பவுலை தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் உனக்கு காண்பிப்பேன். பேதுரு கூட போயிட்டு வந்து எல்லாத்தையும் தெம்பா பேசிட்டு இருந்தாரு. பவுல் போற இடமெல்லாம் அவனுக்கு என்ன விழுந்துச்சுங்க, அடிதான் விழுந்துச்சு. அதெல்லாம் சொன்னாரு, உன்னை எவ்வளவாய் நான் என்ன பண்ணுவேன் பாடுபடுத்து பாடுறாரு. அதனால பாடுகள்லாம் கவலையா படல அவரு. அதனால சொன்னாரு, நீ கட்டப்படுறதுக்கு நான் சாவறதுக்கே ரெடியா இருக்கேன். அவ்வளவு துணிச்சல் எங்க வந்துச்சு அவருக்கு. கணத்துக்குரிய இன்னைக்கு இத்தனை 13 நிருபங்கள் எழுதி வச்சிருக்காருங்க. அப்போஸ்தலன் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. ஆண்டவரே கூப்பிட்டு நீ தாண்டா அப்போஸ்தலன் சொன்னாருங்களேங்க. அந்த கணம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவருடைய கரத்திலே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் 2024 ஆண்டவருடைய கரத்தில அவர் இஷ்டப்படியான வணங்கப்படுகிற களிமண்ணாய் நாம் இருக்கும் பொழுது பாத்திரமா இல்ல, எப்படி இருக்குங்க, களிமண்ணா இருக்கும் பொழுது எப்படி எப்படிலாம் நம்மளை வளைக்கிறோமோ அப்படி எப்படிலாம் நம்ம வளைஞ்சோம்னா கனத்துக்குற பாத்திரமாய் நம்மளை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2024 இந்த காரியத்தை நீங்க அசை போடுங்க. இந்த வசனத்தை நீங்கள தியானிச்சு நிதானிச்சு பாருங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இன்னும் புதிய புதிய காரியங்களை உங்களுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க அப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் கனத்திற்குரியவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல வேற யாரும் விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவன் இல்ல. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே போட்டு புதிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி தரித்து ஏற்றி தட்டனிட்டு பணியுங்கள் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரி ஆக்கினான். யோசேப்பு உடனே அதிகாரி ஆளுங்க. குழியில உளுந்து, ஜெயில உளுந்து, இன்னொரு அம்மாட்ட இருந்து தப்பிச்சு ஓடி, இப்படி நிறைய கஷ்டப்பட்டு தான் அவர் என்ன பண்ணாருங்க. அப்ப ஆண்டவருக்கு தான் வச்சிருந்த காரியத்துல சரியா ஓடுனபடினால்தான் நான் கர்த்தருக்கு பார்வைக்கு விரோதமா நான் எப்படி செய்வது, எப்படி உளுந்தடிச்சு ஓடினாரா இல்லையாங்க. அப்படி ஆண்டவருடைய பிரியமான பாத்திரமாய் வணங்கும் பொழுது எகிப்து தேசத்திலே அவனை பெரியவனாக ஆண்டவர் வைத்திருந்தார். எல்லாரும் அவன் கீழே பணிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பாத்திரமாய் நாம் வணங்கப்பட்டோமானால் உலகத்திலே நாம் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கனமுள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை நீங்க தொடர்ந்து நீங்க தியானிச்சு பாருங்க. உங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, கையில் களிமண்ணாக நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்க எப்படி என்னை வணங்க விரும்புகிறீங்களோ அப்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கொஞ்சம் வசனத்துக்காக நம்ம தலையில தாழ்த்தி சோம்பணுமா? பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, அப்ப அவன் கையில இருக்கிற களிமண்ணாய்
2024 வருஷத்துல என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்னை எப்படி வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படியே ஆண்டவரை எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை வணங்கி எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உலகத்துல ஒரு கனமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றும்படியாய் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.